ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YesmaSamayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்கிம்டு மில்க் பவுடர் வச்சு ஒரு சூப்பரான மில்க் ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. அடுப்பில் நெய் ஊற்றினதுக்கு அப்புறமா சிம்லே வைங்க. இதில் உடச்ச முந்திரி ஒரு 10 போல் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வர வதக்கிக்கலாம். இது கூடவே நீங்கள் பாதாம், பிஸ்தா அப்படி உங்களுக்கு எந்த நட்ஸ் தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்துடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கடைசியாக தான் சேர்த்த போகிறோம், அதனால் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் நெய்யில் நம்ம ஒரு 600 மில்லி அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நெய்யிலே சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். ஏன்னா நான் பச்சை பால் தாங்க இன்றைக்கி சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் கொதிகிற வரைக்கும் நான் இதிலே விட்டுடுறேன். கூடவே ஒரு சின்ன கப்பில் 2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பால் நல்லா கொதிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்ச ஸ்கிம்டு மில்க் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது பால் பவுடர் கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா கட்டிகள் விழுந்துடும். பால் பவுடர் சேர்த்தனதுக்கு அப்புறமா முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கட்டிகள் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே விடுங்க. இப்போது நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு அரை எலுமிச்சை பழம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா பால் திரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிண்டுங்க, இல்லைன்னா பால் கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பேன்லேயே யூஸ் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட பால் பார்த்திங்கன்னா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. 3 ஸ்பூன் சர்க்கரையில் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பால் நல்லா கொதிஞ்சு இந்த அளவுக்கு திரண்டு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது ஏலக்காய் பவுடருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிக்கும். கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களோட சுகர் எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்தனதுக்கு அப்புறமா நம்மளோட பால்கோவா ரொம்ப கலர் மாறி ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வருங்க, அதாவது கோல்டன் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சுகர் நல்லா திரண்டு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இறக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு திக்காக வர வரைக்கும் நான் கைவிடாமல் கிண்டியிருக்கேன். இது இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் சிம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் டைட்டாகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போது நான் பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவி அதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியை கட் பண்ணி பொடி பொடியாக இதில் சேர்த்துருக்கேங்க. இது கூட இப்போ நம்ம திரண்டு வந்திருக்குல்ல மில்க் ஸ்வீட், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது இப்போது பாத்திரத்தில் சேர்த்தனதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஆறுற வரைக்கும் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கூல் டவுன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க. இது டைட்டாக இருக்கட்டும். இப்போ இதில் மூடி போட்டு நல்லா ஆறி வர வரைக்கும் எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரின்னு விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா திக்காக உங்களுக்கு டைட்டாக கிடைக்கும் பால்கோவா. இப்போது எனக்கு நல்லா டைட்டாகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் ரொம்பவே எம்மியாக இருந்தது. இப்போ இதோ கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்கிம்டு மில்க் பவுடர் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.